அண்ணாமலை எடுத்த அதிரடி முடிவு. பதறிப்போய் முத்துசாமி செய்த செயல். கடந்த 3ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் சோழிபாளையம் பகுதியில் அமைந்துள்ள அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தின் 3வது நீருந்து நிலையத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பார்வையிட்டார். அதன்பின் பத்திரிகையாளர்களை சந்தித்து தமிழக முதல்வர், அமைச்சர்கள் துரைமுருகன், முத்துசாமி ஆகியோர் அவிநாசி அத்திக்கடவு திட்டப்பணிகள் 99% முடிந்து சோதனை ஓட்டம் நடந்து வருவதாக கூறியுள்ளனர். ஆனால் திட்டம் எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்று கேட்டால் பவானி ஆற்றில் உபரி நீர் வரும்போது வரும் என்கின்றனர். கொங்கு மண்டலத்தை திட்டமிட்டே அரசு புறக்கணிக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. இதற்கு முன் 2021 இருந்த ஆட்சி அடுத்த ஆட்சிக்கு ஒப்படைக்கும் பொழுது இத்திட்டத்தின் பணிகள் 83% பணிகள் முடிவடைந்து விட்டதாக சொல்கிறார்கள். இன்று 39 மாதங்கள் ஆகியும் கூட இன்னும் அந்த பணிகள் முடிந்தபாடு இல்லை. தற்போது பவானி ஆற்றில் உபரி நீர் செல்கிறது. ஆனால் திட்டம் செயல்பாட்டிற்கு வரவில்லை. அதனால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி பாஜக சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும். எங்கள் விவசாய அணி சார்பில் அதன் தலைவர் ஜி.கே. நாகராஜ் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்வார். அதில் நான் உட்பட பாஜக தலைவர்கள் பங்கேற்பார்கள். முத்துசாமி அண்ணன் மீது கௌரவம் இருக்கிறது. டாஸ்மாக் துறைக்கு சென்ற பிறகுதான் அவரை அதிகமாக நாம் பேச ஆரம்பித்திருக்கிறோம். மாற்று கட்சியாக இருந்தாலும் அவர் மீது எங்களுக்கு கௌரவம் இருக்கிறது. அதனால் முத்துசாமி அண்ணன் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று தடாலடியாக பேசினார். அண்ணாமலை அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற போராட்டம் அறிவித்தது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியது. குறிப்பாக அத்திட்டத்தால் பயன்பெறும் கொங்கு மண்டல விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு பெருக ஆரம்பித்துள்ளது. இந்த நிலைமையில் அண்ணாமலை போராட்டம் அறிவித்த அடுத்த நாளான நேற்று ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் காலதாமதம் ஏற்படுவதற்கு திமுக அரசு காரணம் என்ற கருத்து திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. இத்திட்டத்திற்கான குழாய்கள் அமைக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலானதால் சோதனை செய்யும் போது பல இடங்களில் உடைப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அது சரி செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த திட்டத்தில் உள்ள 1045 குளங்களுக்கும் தண்ணீர் செல்ல சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தின் தொடக்கத்திலேயே அதிமுக அரசு நீரேற்று நிலையங்களுக்கான நிலங்களை கையகப்படுத்தியிருந்தால் தாமதம் ஏற்பட்டிருக்கார் என்று மழுப்பலாக பேசி அதிமுக பக்கம் தவறுகளை திருப்பிவிட்டார். மேலும் இத்திட்டம் குறித்து அண்ணாமலையின் கருத்து நியாயமானதுதான். பாஜகவினர் கடந்த முறை உண்ணாவிரதம் இருந்தபோது விளக்கம் கொடுத்தேன், தற்போதும் விளக்கம் கொடுத்துவிட்டேன். எனவே ஆகஸ்ட் 20ஆம் தேதி பாஜகவினர் உண்ணாவிரதம் இருக்க மாட்டார்கள் என நம்புகிறேன் என்றும் பேசியுள்ளார். அது எப்படி? உபரி நீர் வந்தவுடன் அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தாமல் அண்ணாமலை இது பற்றி மக்களிடம் எடுத்துரைத்து அரசை நோக்கி பல கேள்விகளை எழுப்பிய பின்தான் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி பத்திரிகையாளர்களை சந்தித்து அமைச்சர் விளக்கம் கொடுத்துள்ளார் என்றால் அண்ணாமலையின் காய் நகர்த்தல்களுக்கு திமுக உடனடியாக எதிர்வினை ஆற்றுகிறதை அப்பட்டமாக நாம் பார்க்க முடிகிறது. இதன் மூலம் அண்ணாமலையே அதிகாரப்பூர்வமற்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் பாஜகவே முதன்மை எதிர்க்கட்சியாகவும் பார்ப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.